ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஆறுமுகம். இப்போ நெத்திலி மீன் கொண்டு போகிறேன். இப்போ தான் உலை வச்சுக்கிறேன் பாருங்கள். இப்போ தான் உலை வச்சுக்கிறேன். அடுப்பு எரியுது நல்லா. அடுத்தது அரிசி போடணும் உலை கொச்சதுக்கப்புறம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உலை கொச்சிச்சு. அரிசி போட்டுடலாம். அனல் நல்லா ஊயுது பாருங்கள், நல்லா எரியுது. ஃப்ரெண்ட்ஸ், அரிசி போட்டாச்சுங்க. இவ்வளோ கொதிக்குது. இப்போ தான் அரிசி போட்டு உப்பு போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, சாப்பாடு நல்லா கொச்சினுக்குது. இன்னும் கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் வேகணும்னா எடுத்து வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு வச்சாச்சு. அடுத்தது குழம்பு, நெத்திலி குழம்புலாம் செய்யணும். கடாய் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி நிற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் போட்டாச்சு, கடுகு எல்லாம் போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக சால்ட்டு போட்டு வெங்காயம் வதக்கிங்க. ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கணும். நெத்திலி குழம்பு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டீங்கன்னா ஆனால் கமெண்டில் சொல்லுங்கள். வெங்காயம் பூண்டு போட்டு வதக்கிட்டு தக்காளி போடலாம். தக்காளி போட்டு நல்லா தட்டிக்கலாம். பார்த்தீங்களா, தக்காளி போட்டாச்சு. தக்காளி போட்டு அடுத்தது மஞ்சத்தூள் எல்லாம் போடணும். கத்திரிக்காய் இதிலே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் இதிலே போட்டு வதக்கினா கத்திரிக்காய் நல்லா வதங்கிடும். இந்த லாஸ்ட்டாக மாங்காய்லாம் இருக்குது. இந்த மாங்காய் இருக்குது. மாங்காய் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் லைட்டாக வதங்கிச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலர் பண்ணிடும். தக்காளி நல்லா மயங்கால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் மிளகாத்தூள் போட்டுடலாம். ஃபுல்லாக தக்காளி நல்லா வதங்கிச்சு. மிளகாத்தூள் போட்டு புளி கரைச்சல் ஊற்றணும்.
புளி இதை வச்சுக்கிறேன். புளி கரைச்சல் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். புளி கரைச்சல் புளி கரைச்சி ஊற்றணும்னா குழம்பு வாசனை நல்லா இருக்கும். இப்போ இந்த பச்சை வாசலாம் கொஞ்சம் போட்டோம், மசாலா எல்லாம் போட்டோம்ல, அதெல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மீன் போட்டுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலாலாம் ரெடி. இப்போ தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு நெத்திலி மீன் குழம்பு நல்லா கொச்சி வந்ததுக்கப்புறம் நெத்திலி போட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க. இதுதான் என் பெரிய பையன் பாருங்க, இது என் மச்சான் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது மாங்காய் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஆட் பண்ணியாச்சு பார்த்தீங்களா. அடுத்தது மாங்காய் போட போகிறோம். மாங்காய் போட்டால் செம்மையான மீன் குழம்பு, நெத்திலி மீன் குழம்பு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாகுது. நெத்திலி மீன் குழம்பு போடுங்க. மாங்காய் போட்டு ஒரு கொதியில் வந்தால் நெத்திலி மீனுக்கு போட்டோம். இன்றைக்கி ஒரு புடி. என் மச்சான் வந்துக்கிறான் பரத், அம்பத்தூர்லேருந்து. இன்றைக்கி அவனை வச்சு தான் டெஸ்ட் பண்ண போகிறேன், எப்படின்னு சொல்ல போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாங்காய், கத்திரிக்காய், இந்த எண்ணெய் எப்படி இது பார்த்தீங்களா. இப்போ அது கொதி வந்தோன்னா இந்த நெத்திலி மீன் வச்சுக்கிற பாருங்கள். இதை போட்டு இன்றைக்கி ஒரு புடி ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா இது கொதிக்குது பாருங்கள். இன்னும் மீன் போடல, நல்லா கொதி நல்லா கொஞ்சம் சுண்டுட்டோம். சுண்டதுக்கப்புறம் நம்ம நெத்திலி மீனை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொச்சிச்சு பார்த்தீங்களா. இப்போது இந்த நெத்திலி மீனை பாருங்கள், நெத்திலி மீனை போட்டுடலாம். நேற்று வச்ச குழம்பு அது நெத்திலி மீன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மீன் போட்டாச்சு. அந்த குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் சுண்டாக எடுத்துட்டு அதை நாளைக்கு வச்சு சாப்பிட்றான். செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மீன் போட்டாச்சு. கொஞ்சம் கொச்சதுக்கப்புறம் நம்ம இறக்கி சாப்பிட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொச்சி நல்லா பாருங்கள், அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போது கொத்தமல்லி போட்டு இறக்கி ஒரு பிடிக்க வேண்டியதாங்க. சாப்பிட்டும் விட்டு உங்களுக்கு சொல்கிறேன் கமானில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, நெத்திலி மீன் குழம்பு சூப்பராக செஞ்சுக்கிறேன் பாருங்கள். சாப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெத்திலி மீன் குழம்பு ரெடி. பாருங்கள் எங்கே இருக்குதுங்களா, வேப்ப மரம் ஃபுல்லாக அவ்வளோ அடித்தாக பார்த்தீங்களா. அந்த வேப்ப மரத்துக்கிட்ட கீழே சமைச்சேன். உங்களுக்கு சாப்பிட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குது நெத்திலி மீன் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். நெத்திலி குழம்பு ரெடி. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கத்திரிக்காய், அந்த எண்ணெய் அப்படியே பாருங்கள். மீன், மாங்காய் வாசனை மூக்கு தொலைக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்ணும் போல் ஆர்வமாகறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெத்திலி மீன் கொஞ்சம் ரெடி ஆச்சு. சோறு போட்டாச்சு, சாப்பாடு போட்டு இன்றைக்கி ஒரு பிடிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். வாசனை மூக்கு தொலைக்குது. நானும் ஒரு டேஸ்ட்டாக செய்ய எனக்கே தெரியல. சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு எப்படிக்குது பார்த்து பாருங்கள். நீங்களே எதுவும் நெத்திலி கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நெத்திலி மீன் கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்றேன். அடுத்து என்ன பண்ணா செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். உங்களுக்கு நான் செஞ்சு சாப்பிட்றேன். என்ன பண்ணணும் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நானாக செஞ்சேன்னு எனக்கு வச்சு ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் ஒரு வாய் சாப்பிட்றீங்களா? பேச்சே வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னால் சொல்ல முடியல, உங்கள்கிட்ட பேச முடியல, வாக்கே வர மாட்டேங்குது. சோறு தான் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சிடறேன் நானே. என்ன தெரியுமா, தண்ணியில் ஊற்றி ஊற வைக்கணும். ஜூஸ் வாங்கிக்கிறியா? ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் கேட்காதீங்க, எதுவுமே கேட்காதீங்க. காசு எல்லாம் கடன் வாங்கி அக்கௌண்ட் ஜாஸ்தியாக இது 10, 20, இது ஒரு பூமரு. அப்போ 16 ரூபாய். அதில் ஒரு 10 ரூபாய் தெரியடா. ஒரு 10 ரூபாய் அவளுக்கு 16 ரூபாய் வந்து ஓடும். ஃப்ரெண்ட்ஸ் 16 செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல வார்த்தையே வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். கட்டே காலி பண்ணி கொச்சு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, வேறு லெவலு. நீங்கள் இதுமாரி செஞ்சுக்கிறீங்களான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த குழம்பு என்ன செய்யணும் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் செஞ்சு அந்த வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் பாய்.